இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி ஒருவர் வந்திருக்கின்றார். பல பிரச்சனைகள் இருக்கின்றது, பல சந்தேகங்கள் இருக்கின்றது, பல கேள்விகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த கோவிட் காலகட்டம் என்பதால் மக்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போவோம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் கலந்து கொள்கின்றார். வணக்கம் திரு உதயகுமார். வணக்கம். குறிப்பாக டான் தமிழொலி நிகழ்ச்சி ஒன்றுக்காக முதல் தடவையாக நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. நாட்டில் தற்போது கோவிட் நிலை மிக மோசமாக இருக்கின்றது, மிக மோசமாக பரவி கொண்டிருக்கின்றது. கடந்த 29ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் அதிகமான தொற்றாளர்கள் நுவரெலியாவில் அடையாளம். உண்மையில் இந்த நுவரெலியாவில் எத்தனை PCR இயந்திரங்கள் இருக்கின்றது? நுவரெலியாவின் சுகாதார நிலை எப்படி இருக்கிறது? முதலிலே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே கோவிட் தொற்று நாட்டிலே மிகவும் உக்கிரமடைந்திருக்கிறது, அதுதான் கூற வேண்டும். இது நாடளாவிய ரீதியிலே கடந்த சில நாட்களாக நாளாந்த தொற்றாளர்கள் எண்ணிக்கை 3000 அண்மித்திருக்கிறது. அதே போல் உயிரிழப்புகளும் 40 எட்டி இருக்கிறது. இந்த கோவிட் தொற்று சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு பல தடவைகள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக சுகாதார தரப்பினர் அரசாங்கத்தின் தற்போதைய நிலை குறித்து தெளிவுபடுத்தினார்கள். நாங்களும் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையிலே, பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையிலே பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இது சம்பந்தமாக நாங்கள் குரல் எழுப்பினோம். ஆனால் அரசாங்கம் இதை குறித்து எந்த விதமான கரிசனையும் செலுத்தவில்லை. மக்களையோ நாட்டை பற்றி சிந்திக்காமல் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் மட்டும்தான் அக்கறை செலுத்தியது. ஆகவே அதனால்தான் இவ்வகையான இந்த தொற்று பரவல் அதிகரித்திருக்கு என்று கூற வேண்டும். ஆனால் தற்போது அரசாங்கம் நாட்டை முடக்கி இருக்கிறது. உண்மையிலே இது கால தாமதமாக எடுத்த முடிவென்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் குறிப்பாக ஏப்ரல் மாதம் புது வருட காலத்திலாவது நாட்டை முடக்கி இருக்கலாம். குறிப்பாக நான் ஏன் அதை கூறுகிறேன் என்றால், அந்த காலத்திலே அதிகமான விடுமுறை நாட்கள் இருந்தது. அந்த நாட்களிலே அந்த நாட்டை முடக்கி பயண கட்டுப்பாடுகளை விதித்திருந்தால் அந்த பொருளாதார ரீதியிலான பின்னடைவை சந்தித்திருக்க மாட்டோம். மக்களுக்கான அந்த சுமையும் அதிகரித்திருக்காது. எல்லாரும் விடுமுறை நாட்களில் இருந்தனால அதை சரியான முறையில் கடைபிடித்திருந்தால் இந்த தொற்றை கட்டுப்படுத்தியிருக்கலாம். குறைந்தபட்சம் இந்த மே மாதம் முதல் வாரத்திலாவது இதனை செய்திருக்கலாம். அதனையும் செய்யாமல் காலதாமதம் படுத்தி, குறிப்பாக எந்த காரணத்துக்காக செய்தார்கள் என்று எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கொழும்பு துறைமுக நகர சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக காலதாமதம் செய்து இழுத்தடிப்பு செய்து கடைசியாக மே மாதம் 21ஆம் தேதி அந்த முழு அடைப்பை செய்தார்கள். அதாவது என்னை பொறுத்தவரையிலே சுமார் 5 வார காலதாமதத்துக்கு பிறகுதான் இதை செய்தார்கள். ஆகவே நீங்கள் ஏற்கனவே கூறியது போல இந்த கடந்த 2 வார காலத்தில் தான் அதிகமான தொற்றாளர்களும் மரணங்களும் பதிவாகின. அவை பதிவாகி இன்றைக்கு இந்த மேல் மாகாணத்தில் இருந்த இந்த தொற்று படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவடைந்திருக்கிறது. குறிப்பாக எனது நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த அனைத்து மாவட்டங்களிலும் அதிக தொற்றாளர்கள் பதிவாகிய மாவட்டங்களில் 10 மாவட்டங்களுக்குள் நுவரெலியா மாவட்டம் இருக்கிறது. அதுவும் கடைசி சில தினங்களாக அதிகமான தொற்றாளர்களும் சரி மரணங்களும் பதிவாகியது நுவரெலியா மாவட்டம் தள்ளப்பட்டு விட்டது. அதற்கு முக்கிய காரணம் இந்த புது வருட காலத்தில் அதிகமான வெளிநாட்டிலிருந்து பயணிகள் நுவரெலியா மாவட்டத்துக்கு வருகை தந்தார். இப்போது அரசாங்கம் கூட இதனை புதுவருட கொத்தணி என்று கூறுகிறது. புதுவருட கொத்தணி என்றால் என்ன? அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? யாருக்கு இது அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது? இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்கள் யார்? ஆகவே இதனை எங்கு ஆரம்பித்து எங்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே அரசாங்கம் தற்போது கூட அதனை சரியாக நடைமுறைப்படுத்துவதில்லை. இப்போ எங்களை பொறுத்தவரையிலே மேல் மாகாணத்துக்கு இதை கொட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதிகமான தொற்றாளர் இருக்கிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இங்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாட்டில் அனைத்து மக்களும் முக்கியம். இங்கு தடுப்பூசிகள் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்த பட்டமாக தற்போது காலி, குருநாகல் போன்ற மாவட்டங்கள் வழங்கப்படுது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வழங்கப்படுகிறது. மிகவும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இந்த தொற்றின் காரணம் ஆரம்பம் எங்கே, அது தற்போதைய பரவல், இந்த 3ஆம் அலை பரவலுக்கு முக்கிய காரணம் என்ன என்பதை நோக்கமாக கொண்டு இந்த நுவரெலியா மாவட்டத்துக்கு தான் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். தற்போது அதுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்காக ஆளும் தரப்பில் உள்ளவரும் அக்கறை செலுத்துவதில்லை. அவை எல்லா விடயங்களிலும் நுவரெலியா மாவட்ட மக்களும் மலைய மக்களும் புறக்கணிக்கப்பட்டே வருகிறார்கள். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அங்கு PCR இயந்திரம் ஒரே ஒரு PCR இயந்திரம் மட்டும்தான் இருக்குது. சுமார் 7,50,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு PCR இயந்திரம் தான் இருக்கிறது. அதே அண்மையில் கூட ஒரு தனவந்தகர் ஒருத்தர் இலவசமாக வழங்கினார். அதே போல் ஒரு அம்பேகம பிரதேசம் என்று எடுத்துக்கொண்டீர்களா, அங்கு சுமார் 2,20,000 மக்கள் தொகைகளாக அங்கே ஒரு தரம் வாய்ந்த வைத்தியசாலையும் இல்லை, அங்கே ஒரு PCR இயந்திரமும் இல்லை.
ஆகவே இது முழுமையாக ஒரு எந்த விதமான செயல்பாடற்ற தன்மை தான் அரசாங்கத்தில் காணப்படுகிறது. அத்துடன் உணர்வுடையதை நான் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்களா, இன்று இந்த முழு அடைப்பு நாடு முடக்கப்பட்டு அடைப்பு இருக்கிற நேரத்திலையும் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உந்துசாக தற்போது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அந்த மக்கள் தான் நெருங்கிய குடியிருப்புகளில் வாழ்கிறார்கள், 9 குடியிருப்புகளில் வாழ்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு தொற்று ஏற்படக்கூடிய அபாயமும் அதிகமாக இருக்குது. அதுபோல் தற்போது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அந்த ஆடை தொழிற்சாலைகளிலே அதிகமான தொழிலாளர்களுக்கு தொற்று ஏற்பட்டு அடையாளம் காணப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அதுபோல் அந்த தோட்டப்புறங்களில் உள்ள முகாமையாளர்கள், உதவி முகாமையாளர்கள் பலருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. அதனால் அந்த தொழிலாளர்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. அவை இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்கு இதுவரை பிசிஆர் எந்திரங்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்க, தடுப்பூசிகள் வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படவில்லை. ஆக தயவு செய்து இந்த நுவரெலியா மாவட்டத்துக்கும் அத்துடன் இந்த பெருந்தோட்ட மக்களை கொண்ட மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த தடுப்பூசி வழங்குவதிலும் ஒரு குலவர்கள்படி இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக இந்த தொற்று ஆரம்பிக்கப்பட்ட உடனே இந்திய அரசாங்கம் எங்களுக்கு நன்கொடையாக தடுப்பூசிகளை வழங்கியது. அதே போல் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியது. அந்த தடுப்பூசியை கூட சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு செலுத்தவில்லை. எவ்வளவு கிடைத்தது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று சிந்திக்க வேண்டும். அதை செய்யவில்லை. குறிப்பாக இந்த அஸ்ட்ராஜெனிகா முதல் தடுப்பூசி வழங்கியவர்கள் 2வது தடுப்பூசி வழங்குவதற்கு இப்போ தடுப்பூசி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். மக்களும் ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள், தமக்கு 2வது தடுப்பூசி கிடைக்குமா என்று. சுமார் 6 லட்சம் தடுப்பூசிகள் பற்றாக்குறையாக காணப்படுகிறது. அதாவது அந்த முதல் தடுப்பூசி வழங்கப்பட்டது ஜனவரி மாத இறுதியில் அல்லது பிப்ரவரி மாதத்தில் என்றால் 2வது தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும் எப்பொழுது? ஏப்ரல் மாதத்தில். அதற்கு அரசாங்கம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதை கூட அவர் செய்யவில்லாமல் எல்லாமே இலவசமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். தற்போது ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதை விட ஒரு முக்கியமான அபாயமான விடயம் என்னவென்றால், முதல் தடுப்பூசி வழங்கியவர்களுக்கு 2வது தடுப்பூசியாக ஸ்புட்னிக் தடுப்பூசி வழங்கப்பட முடியுமா என்று அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது. அது அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமாக இருக்கலாம், ஸ்புட்னிக் நிறுவனமாக இருக்கலாம், உலக சுகாதார ஸ்தாபனமாக இதை முற்றுமுழுதாக நிராகரித்திருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் அதனை பரிசீலிப்பதாக கூறுகிறது. இது மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது. தடுப்பூசி வழங்காவிட்டாலும் 2வது தடுப்பூசி மாற்று தடுப்பூசி வழங்கி அவர்கள் இக்கட்டான நிலைமைக்கு தள்ளக்கூடாது. ஆகவே தற்போது ஒரு சில மாவட்டங்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படும் போது கூட அதனை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தும். இது அரசியல் தலையீடுகளும் குறுக்கீடுகளும் இருக்கும்போது இது நிச்சயமாக ஒரு நேர்மையான முறையில் நடைபெறாது. ஏன்னா அண்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீர்கள், மொரட்டுவ, குருநாகல் போன்ற பிரதேசங்களில் ஒரு தள்ளுமுள்ளுகளும் குளறுபடிகளும் ஏற்பட்டுச்சு. ஆகவே அரசாங்கம் தடுப்பூசி வழங்குவதிலே நேரடியாக சுகாதாரத்துறையினர் ஈடுபட வேண்டும். மனிதாபிமான ரீதியில் செயல்பட ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். ஏனென்றால் வழங்கும் போது இப்போ ஒரு சில மாவட்டங்கள் வழங்குகிறார்கள், சில மாவட்டங்கள் வழங்குவதில்லை. சில மாவட்டங்கள் வழங்கும் போது சில பிரதேசங்களுக்கு வழங்குகிறாங்க, சில பிரதேசங்கள் வழங்குவதில்லை. அந்த பிரதேசத்திலும் சில மக்களுக்கு வழங்குகிறார்கள், சில மக்களுக்கு வழங்குவதில்லை. அப்போது எந்த அடிப்படையில் வழங்குகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே நான் ஒரு விடயத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இதை வழங்கும் போது ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டும். வயது இல்லை, அதாவது ஏஜ் குரூப் வைஸ். குறிப்பாக பல நாடுகள் இந்த கொரோனா தொற்றை வெற்றிகரமாக முறியடித்த பல நாடுகளில் என்ன செய்திருக்காங்க, குறிப்பாக ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே முதலிலே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அனைத்து மாவட்டங்களிலும் முதலில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்க. அடுத்த கட்டமாக 50 முதல் 59 வயது, அடுத்தது 40 முதல் 49 வயது. இப்படி வயது எல்லைகளை நடைபெற்றால் எல்லா மாவட்டங்களும் ஒரே நேரத்தில் அந்த வயதுக்குட்பட்டவர்கள் வழங்கலாம். அது நிறைவு செய்யப்படும் போது 2வது கட்டத்தை படிப்படியாக வழங்கலாம். இங்கே கொஞ்சம் தடுப்பூசியை வைத்துட்டு இங்கே கொஞ்சம் வழங்கும் போது இது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். சில இடங்களில் சுகாதார அதிகாரிகள் கூட வழங்கப்பட்டிருக்குது. அந்த வைத்தியருக்கு வழங்கப்பட்டிருக்கு, வைத்தியரின் குடும்பத்தில் அந்த அது துணைவியாருக்கோ இல்லாட்டி துணைவருக்கோ வழங்கப்படாத நேரத்தில் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே எந்த விதமான ஒரு பிளானிங் இல்லாமல், ஒரு நடைமுறை இல்லாமல் இந்த செயல்பட்டது நடைபெற நாடு முற்றுமுழுதாக, இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக இந்த கோவிட் தடுப்பிலே முற்றுமுழுதாக தோல்வி அடைந்திருக்கிறது என்று தான் கூறணும். தயவு செய்து உங்கள் தேவைக்காக மக்களை பலிக்காடாக்க வேண்டாம் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சரி, நீங்கள் குறிப்பிடுவது போன்று அரசாங்கத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அது ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், தமிழ் முற்போக்கு கூட்டணியாக இருக்கட்டும், ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே செல்கின்றீர்கள். அதற்கான காரணங்களும் இருக்கின்றது. ஆனால் சுமந்திரன் சொல்கின்றார், புலம்பெயர் நாடுகளில் இருந்து தொலைபேசி மூலமாக கேட்கின்றார்களாம், உங்களுக்கு பணம் வேண்டுமா, நாங்கள் தருகிறோம். உங்களுக்கு தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்கு பணம் வேண்டும் என்றால் நாங்கள் தருகிறோம். அப்படி சுமந்திரன் சொல்வது போன்று
புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து பணங்களை பெற்றுக்கொண்டு அல்லது நிதியை பெற்றுக்கொண்டு தடுப்பூசிகளை பெற்று வடக்கு மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய தனவந்தர்களிடம் பணத்தை பெற்று நுரலியா மாவட்ட மக்களுக்கு இது போன்ற தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள திட்டங்கள் ஏதாவது இருக்கிறது? இல்லை உண்மையாலே இது வந்து முழு பொறுப்பையும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். உறுதியாளனை இந்தியாவை எடுத்துக்கொண்டாருந்தால் இந்தியாவின் மாநிலங்களுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு தடுப்பூசி வழங்குவது மத்திய அரசு தான். நேரடியாக அந்த மாநிலங்கள் கொள்வனவு செய்ய முடியாது. கொள்வனவு செய்வதற்கும் அவர்கள் அதை வழங்குவதில்லை. ஆகவே அது அந்த மத்திய அரசாங்கம் மூலமாக மாநிலங்களுக்கு சமமாக பிரித்து அனுப்பப்படுகிறது. ஆகவே இதுதான் உண்மையான நடைமுறை. இப்பொழுது நாங்கள் கொள்வனவு செய்வதாக இருந்தால் கூட நேரடியாக அந்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனத்திலிருந்து கொள்வனவு செய்ய முடியாது. அது அந்த நாட்டுக்கு தான் வழங்குகிறார்கள், வழங்கப்படுகிறது. ஆகவே தற்போது ஒரு செய்திகள் உலா வந்தது, அங்கிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது, இங்கிருந்து கொள்வனவு செய்யப்படுகிறது என்று உலாவது. அது வந்து உண்மைத்தன்மை இல்லை. அதாவது அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தினரிடம் தான் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் உண்மையாலும் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் வந்து உதவி செய்வது உண்மையாலும் வரவேற்கக்கூடிய விடயம். அதே போல இந்த தடுப்பூசிகள் வழங்குவதற்கு கொழும்பில் உள்ளையோ நமது சமூகத்தை சேர்ந்த தனவந்தர்கள் செய்ய நிச்சயமாக தயாரிப்பார். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. அது அரசாங்கத்துக்கு இல்லாத அக்கறை நமது மக்களுக்கும் இருக்கிறது, எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இதை எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போ ஒரு நிவாரணம், அதாவது குறிப்பாக கொரோனாவுக்கு சம்பந்தமான நிவாரணங்களை நாங்கள் உடனே பெற்றுக் கொடுக்கலாம், அது எந்த இதுவும் இல்லை. இந்த தடுப்பூசி என்பது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ, ஒரு சிக்கலான விடயங்கள். அதை எப்படி பெற்றுக்கொள்வது? அரசாங்கத்துக்கு நேரடியாகவோ இலவசமாக கடன் அடிப்படையிலோ பெற்றுக்கொள்ளும். அதை கூட செய்யாமல் இன்று வரை பாருங்கள், சீனாவிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்வதையோ, இந்தியாவிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்வதையோ அல்லது ரஷ்யாவிலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் அக்கறை செலுத்துகிறது. தாங்களாக முன் வந்து ஒரு நாடு என்ற ரீதியிலே இன்று ஒரு தடுப்பூசியின் விலை அது கூட ஒரு சிக்கல் நிலவுது. ஒரு சில $10 என்று கூறுகிறார்கள், $15 என்று கூறுகிறார்கள். $10 கிடைக்கிறது, $15 வாங்குறதாக வெளிப்படையாக கூறுகிறார்கள். அப்போ இதுலேயும் ஒரு சந்தேகம் நிலவுகிறது. ஏன்னா இதிலேயும் கூட அது ஏற்கனவே பல விடயங்களை நான் ஏற்கனவே கூறிய போல ஒரு விடயத்தை சொல்லணும். இந்த சீனி இறக்குமதி என்று சொன்னார்கள், சீனிக்கு வரி குறைத்து அதனால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வரி இழப்பு 1600 கோடி. அதாவது அந்த 1600 கோடி ஏற்பட்டிருந்தால் உதாரணமாக நான் $10 என்று இதை பார்த்தா கூட கிட்டத்தட்ட 80 லட்சம் தடுப்பூசிகளை பெற்றிருக்கலாம். அதே போல் எங்களுக்கு முதல் அலை ஏற்பட்டது 1 வருடத்துக்கு முன்பு, 2வது அலை ஏற்பட்டது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அப்பொழுதே வந்து அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எதனையுமே செய்யாமல் இன்று மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது தற்போது அந்த தடுப்பூசிகளுக்கு உலகளாவிய ரீதியில் ஒரு தட்டுப்பாடு இருக்கு. இந்தியாவிலே கூட அங்கு தான் ஆரம்பத்தில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இப்பொழுது அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கார். அவர்கள் கூட ஸ்புட்னிக் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள நிலையுமே தள்ளப்படுகிறார். அதாவது அரசாங்கத்துக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டார்கள் என்று தான் நான் கூற வேண்டும். உண்மையில் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அரசாங்கம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். இப்படி இருக்கும்போது நாடு முடங்கி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று மலையகத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமே தொழிலுக்கு செல்கின்றார்கள், ஏனையோர் வீடுகளில் இருக்கின்றார்கள். இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலையகத்திலே இந்த 5000 ரூபாய் கிடைக்குமா? இல்லை, இப்போ அது பல அழுத்தங்களுக்கு மத்தியில் தற்போது அரசாங்கம் 5000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதிலும் சில கிரைட்டீரியா, சில வரையறைகள் எழுதியிருக்காங்க. அதாவது சமுர்த்தி பெறுபவர்கள், அது ஓய்வூதியம் பெறுபவர்கள் போன்றவர்கள் இருக்குது. அதே போல் வேலை இல்லாதவர்கள் போன்றவர்கள் பெற்றுக் கொடுப்பதாக கூறப்படுகிறார்கள். இதை வந்து எந்த முறையிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அந்த பொது தேர்தலுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதிலே வந்து பல குளறுபடிகள் நடைபெற்றதை கூறுகிறது. இது வந்து அதாவது தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கமானும் குறைந்தபட்சம் இது அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தான் கூறுகிறோம். அது ஒரு வரையறை இருக்குது. அவர்களை தவிர மற்ற பிரதேசங்கள் அனைத்து மக்களுக்கும், அது வேலை செய்பவர்களாக இருக்கலாம், வேலை செய்யாதவர்கள் இருக்கலாம், பெருந்தோட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும். பலர் வந்து நாள் சம்பளத்தை எதிர்பார்த்து பெருந்தோட்டங்கள் வேலை செய்வதும் இருப்பார்கள், நாள் சம்பளத்தை எதிர்பார்த்து வெளியிடங்களில் வேலை செய்வதும் இருப்பார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், கட்டிட தொழிலாக இருக்கலாம், முச்சக்கர வண்டி சாரதிகளாக இருக்கலாம், பலர் இருக்கிறார்கள். அதே போல் மலையத்தை பொறுத்தவரை பல இளைஞர் யுவதிகள் கொழும்பில் வேலை செய்கிறார்கள். இப்பொழுது இந்த முழு முடக்கம் காரணமாக அவர்கள் வந்து அந்த அவங்கள பிரதேசத்தில் இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கும் இந்த அரச ஊழியர்களாக இருக்கலாம், தனியார் ஊழியர்களுக்கு அவர்கள் வேலை செல்லாவிட்டாலும் அவர்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும். அது பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான். தனியார் துறை சேர்ந்த சாதாரண நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் வழங்குவார்கள் என்று சொல்ல முடியாது. அவை 5000 ரூபா கூட ஒரு அரசாங்கத்துக்கால் இந்த மக்களுக்கு வழங்க முடியாவிட்டால் அதிலையும் பாகுபாடு பிரித்து காட்டுவது என்றால் இது வந்து உண்மையாலுமே வந்து
ஒரு அநீதியாக கணக்கிறோம். ஆகவே ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்கு இந்த கோவிட் தடுப்பு சம்பந்தமாக பல நிதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிதி இருக்கு, அந்த நிதியை கூட சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா இருக்கும். வழங்கப்பட்ட முழு நிதியில 27% தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நிதியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள், யாருக்கு செல்ல போகிறது? இந்த இக்கட்டான நேரத்தில் கூட மக்களுக்கு செலவழிக்காவிட்டால் அது மக்கள் வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பது கொரோனா அச்சத்தின் காரணமாக, கடைசியாக பசி பட்டினி காரணமாக அவர்கள் பாதிப்புள்ளாகக்கூடிய நிலைமை இருக்குது. என்னன்னா தளர்வற்ற ஊரடங்கு என்று கூறுகிறார்கள். தளர்வற்ற ஊரடங்கு என்ற காரணத்தால் அவர்கள் எப்படி பொருட்களை கொள்வனவு செய்வார்கள்? வெளியே செல்ல முடியுமா? அதுக்கு அதனை விநியோகிப்பதற்காக மக்கள் நடைமுறையை ஏற்படுத்துகிறார்கள். இப்போ கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு சரி அந்த அந்த விநியோகத்துக்கான இருக்குது. தோட்டப்புறங்களுக்கு எப்படி விநியோகம் செய்வார்கள்? உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாள் தளர்வற்ற ஊரடங்கு அந்த தளர்வுகளை ஏற்படுத்தினார்கள். அன்று கூட வாகனத்தில் வர முடியாது என்று கூறினார்கள். வாகனத்தில் வர முடியாவிட்டால் மக்கள் எப்படி கொள்வனவு செய்வார்கள்? சரி, நடந்து வரலாம்னு சொல்லுங்களேன். அப்போ பொருட்கள் எப்படி சுமந்து கொண்டு செல்வார்கள்? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம். தோட்டப்புறங்களில் ஒரு டவுனுக்கோ அல்லது நகரத்துக்கு வர வேண்டும் என்றால் நீண்ட தூரம் அது நடந்து வருவதற்கே நீண்ட தூரம். சரியா? அது நீங்க ஒரு முச்சக்கர வண்டியில் வருவதாக பல நீண்ட நேரம் எடுக்கும். அது பொருட்களை எப்படி சுமந்து கொண்டு செல்வார்கள்? இதெல்லாம் ஒரு 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 எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாமல் மக்களின் அடிப்படை விடயங்களை தெரியாத, இந்த மக்களின் நாடி துடிப்பை தெரிஞ்சிருக்க வேண்டும், அதை கூட தெரியாத விடயங்களை தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம், வெட்ட வெளிச்சமா நீங்கள் கேஸ் வாங்கிட்டு போகிறீங்க, கேஸ் எப்படி நீங்கள் சுமந்து கொண்டு செல்ல முடியுமா? அதே இது அரசாங்கத்தின், அதான் சொன்னேன், அரசாங்கம் முற்று முழுதாக அனைத்து விடயங்களிலும் தோல்வி என்பதை விட படுதோல்வி என்று தான் நான் சொல்வேன். ஆகவே இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்களே இதன் பலாபலனை அனுபவிக்கிறார்கள். அதனை மக்களே வெளிப்படையாக கூறுகிறார்கள், தாங்கள் ஒரு மாபெரும் தவறு செய்து விட்டோம் என்று. இன்னும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் நேரத்தில், ஜனாதிபதி தேர்தலிலே வெளிநாட்டிலிருந்து நமது இளைஞர்கள் பல வெளிநாட்டிலிருந்து வாக்களிப்பதற்காக இங்கு வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் முதல் முறை வாக்காளர்கள் பலர் தற்போதைய ஜனாதிபதி வாக்களித்தார்கள். இன்று அவர்கள் கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இன்று தமது தவறை எண்ணி வருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாட்டை தவறானவர்களின் கையில் மீண்டும் ஒப்படைத்து விட்டோம். 2015ஆம் ஆண்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மீண்டும் 2019-20ஆம் ஆண்டுகளை திருப்பியும் ஒரு தவறை செய்துவிட்டு நாடு மீண்டும் பின்னோக்கி சென்று விட்டது என்பது தான் உண்மையான உண்மை. இப்படி பல விடயங்களை பேசி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் பேசலாம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது இது ஜான் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். உதயகுமார் அவர்களே, கோவிட் நிலை பற்றி பேசியிருந்தோம். பல விடயங்கள் அரசு திருத்தி அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் அரசு அதை செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் இது போன்ற யோசனைகளை நீங்கள் முன்வைப்பீர்கள், அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் இது போன்ற யோசனைகளை முன்வைத்தீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் தொற்று ஏற்பட்ட காரணம் முதல், அதாவது இந்த புதிய பாராளுமன்றத்துக்கு முன்பே, பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே நீங்கள் ஏற்கனவே சொன்னது சுமேந்திரன் அவர்கள் கூட பாராளுமன்றத்தை கூட்ட சொல்லி சொன்னார்கள். ஏன்னா இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு. அதை செய்யவில்லை. இந்த பாராளுமன்றம் ஆரம்பித்த காரணத்துக்கு முதல் இந்த கோவிட் சம்பந்தமான விடயங்களை தான் அழுத்தத்தை கொடுத்து வந்தோம். பல விடயங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பல தடவை இதை பற்றி பேசினார்கள். அதே போல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது கேலி செய்தார்கள். ஆமாம், கேலி செய்தார்கள், விமர்சனம் செய்தார்கள், பல விடயங்களை செய்தார்கள். நேரடியாக எழும்பி சுகாதார அமைச்சர் கேலி செய்தார்கள். பல விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தொடர்ந்து இதற்கு அழுத்தத்தை கொடுத்தோம். நீங்கள் இந்த கடந்த காலங்களில் அதிகமான விடயங்கள் கோவிட் சம்பந்தமான விடயங்கள் தான். அதாவது பாராளுமன்றத்தை, நாட்டின் தற்போதைய நிலைமை போன்ற ஒரு பொருள் வரும்போது எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவார்கள். அவை பல விடயங்கள். அண்மையில் கூட இந்த கொழும்பு துறைமுக அரசு சட்டம் மூலம் நிறைவேற்றுவதற்கு முன்பு கூட நாட்டின் தற்போதைய நிலைமை என்ற ரீதியில தான் ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த எல்லா விடயங்களையும் இந்த கோவிட் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தெளிவாக கூறினோம். இது ஆனால் அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாமல் என்ன செஞ்சாங்க, இந்த தம்மிக்க பெண்கள் என்ற நிலையை அதை முன்னெடுத்து சென்றார்கள். அதை யாரு, சுகாதார அமைச்சரே அதை அருந்தியதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு சட்டி பானையை எடுத்துக்கொண்டு போட்டார்கள். அவை ஒரு யதார்த்தம் இல்லாத விடயங்கள், ஒரு முட்டாள்தனமான விடயங்களை தான் முன்னெடுத்தாலே தவிர இந்த கோவிட் தடுப்பு மையங்கள், பிசிஆர் இயந்திரங்கள், தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள பார்த்து எதையுமே செய்யவில்லை. அவை நாங்கள் இது சம்பந்தமாக அவ்வளவு முறை அழுத்தத்தை கொடுத்தோம் என்று நீங்கள் தெளிவாக தெரியும்.
எதிர்க்கட்சியின் ரீதியிலே நாங்கள் அழுத்தத்தை கொடுக்கலாம், மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம், அரசாங்கம் தெளிவுபடுத்தலாம். ஆனால் அதனை அவர்கள் செய்யவில்லை என்பது தான் இது உண்மை. ஆகவே எங்களது கடமை, எங்களது ஜனநாயக கடமையை நாங்கள் சரியான முறையில் செய்திருக்கோம். பல விடயங்கள், இந்த தடுப்பூசி விடயங்களில் கூட நான் கூட பேசும்போது தெளிவாக கூறினேன், இது உங்களுக்கு கிடைத்த இந்த அஸ்ட்ராஜெனா தடுப்பூசியை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்தவில்லை, அதனை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்பது பல விடயங்கள் இது சம்பந்தமாக கூறினோம். இன்று என்னென்னா இந்த கொரோனா தொற்றிலிருந்து முற்றுமுழுதாக மீள்வதற்கு ஒரே வழிமுறை தடுப்பூசி செலுத்துவது மட்டும்தான். அவை அந்த தடுப்பூசி செலுத்துவதில் கூட அரசாங்கம் அக்கறை செலுத்தவில்லை என்பது தான் உண்மை. எனவே இப்படி இருக்கும்போது அரசாங்கம் தடுப்பூசி செலுத்துவதில் அக்கறை செலுத்தவில்லை. அதே போன்று நீங்கள் குறிப்பிடுவது போன்று சில பிரதேசங்களில் மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. கண்டியில் ஒரு சம்பவம் கடந்த 31ஆம் தேதி நடக்கின்றது, மே மாதம். அங்கே தடுப்பூசி ஏற்றப்பட்டவர்களிடம் கையொப்பங்கள் பெறப்படுகின்றது. சினோஃபார்ம் தடுப்பூசி அல்லது ஸ்புட்னிக் தடுப்பூசி ஒரு தடவை மட்டுமே ஏற்றப்படும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று. எனவே இப்படியெல்லாம் விடயங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த மலையக மக்களது பிரச்சனைகளை ஒருபுறம் பார்க்கும்போது மலையக மக்கள் தான் இதில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட போகின்றார்கள். எந்த ஒரு அடிப்படை அரசாங்க திட்டங்களும் அவர்களை வந்து சேர்வதில்லை. அப்படி வந்து சேர்ந்தாலும் ஒழுங்கான முறையிலே வந்து சேர்வதில்லை. இப்படி இருக்கும்போது அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு இராஜாங்க அமைச்சர் அங்கே இருக்கிறார், அவரால் ஏதாவது நடக்கின்றது? மிகவும் சிறப்பான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நமது மலைய மக்களிடம் நீங்கள் கேள்வி கேட்டுதான் சரியான பதில் கொடுத்திருப்பார்கள். பதில் என்பதை விட பதிலடி கொடுத்திருப்பார்கள் என்று தான் கூற வேண்டும். இன்று மலையகம் எந்த விதமான செயல்பாடு மற்றும் முடங்கி கிடக்கிறது என்பது தான் உண்மை. அதுதான் உண்மை. குறிப்பாக உண்மையான மலைய மக்களை ஒரு விதத்திலே நான் பாராட்டுவேன். ஏனென்றால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட இந்த மலைய மக்கள் தெளிவாக வாக்களித்தார். அவர்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஜனாதிபதிக்கு வாக்களித்தால் அவர்கள் பாரிய சிக்கலுக்கு முகம் கொடுப்பார்கள் என்று தெரிந்து அவர் சரியான முறையில் வாக்களித்தார். உங்களுக்கு தெரியும், வடகிழக்கு அப்பால் நுவரெலியா மாவட்டத்தில் தான் தற்போதைய ஜனாதிபதி தோல்வியடைந்தார். அதுவும் நுவரெலியா மாவட்டத்தில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்தார். மக்கள் தெளிவாக வாக்களித்திருக்காங்க. அதே போல பாராளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் எதிர்க்கட்சியில் இருப்போம் என்று தெரிந்து கூட எங்களுக்கு வாக்களித்தார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா கடந்த காலங்களில் நாங்கள் செய்த சேவைகள், அதற்கேற்ற மாதிரி வாக்களி. ஆனால் இன்று கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே அமைச்சர் திகாமன் அவர்கள் தலைமையில் முன்னெடுத்தப்பட்ட பல வேலை திட்டங்கள் இன்னும் கைவிடப்பட்டுள்ளன. அத்துடன் இன்று அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் மலையகம் தோறும் வீடமைப்பு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன, வீதி அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன, பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. மலையகத்தில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டது. அது மலைய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது, மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். ஒரு மாற்றம் ஏற்படும் என்று ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அனைத்துமே இல்லாமல் வெறுமனே ஊடகங்களில் அது அறிக்கை விடுவதும் பத்திரிகைகள் செய்திகள் வெளிவருவது மட்டுமே இருக்கிறதே தவிர நடைமுறையில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்பு 20 பர்ச் காணியிலே ஸ்லப் வீடு பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு 20 பர்ச்சும் இல்லை, ஸ்லப் வீடும் இல்லை. இப்போது என்ன கூறுகிறார் என்றால் 20 பர்ச் சாத்தியமில்லை, 10 பர்ச்சில் தான் வீடுகளை முன்னெடுக்க முடியும் என்று கூறுகிறார்கள். அப்போ சாத்தியம் இல்லாத விடங்களை ஏன் கூறினார்கள்? இப்பொழுதுதான் தெரியுமா சாத்தியம் இல்லை என்று? அப்போது தேர்தல் நேரத்திலே மக்களை ஏமாற்றுவதற்காகவும் வாக்குகளை பெறுவதாகவும் கூறிவிட்டார்கள். ஆனால் தற்போது அந்த 10 பர்ச்சும் இல்லை, 20 பர்ச்சும் இல்லை, ஸ்லப் வீடும் இல்லை, தனி வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் கைவிடப்பட்டுள்ளார்கள். ஆகவே இதுதான் குறைந்தபட்சம். அதாவது நமது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்கள் இருக்குது. அது அந்த கால அது ஆட்சி மாற்றத்தின் காரணமாக சில வீடுகள் முழுமை பெறாமல் இருக்குது. முழுமை பெறாமல் என்றால் அதாவது அவருக்கு தேவையான குடிநீர் வசதிகளாக இருக்கலாம், மின்சார வசதிகள், வீதி அபிவிருத்தி போன்றவை மட்டும்தான் பூர்த்தி செய்யாமல் இருக்குது. அதை கூட பூர்த்தி செய்து மக்கள் கையளிக்கவில்லை. அது பல வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்க, அதனை கூட நிறைவு செய்யவில்லை. இது எதையுமே செய்யாமல் இன்று மக்கள் ஒரு ஏமாற்றம் அடைந்து தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருக்கலாம், பல இடங்களில் அடிக்கல் நாட்டினார்கள், அதை காணாம். அதே போல் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பல இடங்களில் அடிக்கல் நாட்டின, அடிக்கலையும் காணாம், அந்த வீதியையும் காணாம், கல்லையும் காணாம், எதையுமே காணாம். மக்கள் முழுமையாக ஏமாற்றப்பட்டது. ஆனால் உண்மையிலே மலையகத்தின் ஒரு பொற்காலம் என்றால் இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்பதை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வெறுமனே லயன் வீடுகளில் வாழ்ந்த அந்த மக்களை தனி வீடு மட்டுமில்லை, கிராமங்கள் உருவாக்கப்பட்டது. அவர்கள் தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு கிராமங்களாக உருவாக்கப்பட்டது. ஒரு விடத்தை கட்டாயம் இந்த விடத்தை குறிக்கொள்ளும். அதாவது கிராமங்கள் என்பது சாதாரண கிராமங்கள் இல்லை. சிலர் விமர்சனங்கள் செய்யலாம், நாம் தெளிவாக ஆதாரத்தோடு கூட விரும்பினேன். குறிப்பாக பூன்லோயா டன்சினன் தோட்டத்திலே 382 வீடுகளை கொண்ட மகாத்மா காந்திபுரம், கொத்மலை எல்பட தோட்டத்திலே 98 வீடுகளை கொண்ட பகத்சிங் புரம்,
டயகம பிரதேசத்தில் 150 வீடுகளை கொண்ட ஆபிரகாம் சிங்கோபுரம், பொகவந்தலாக பொகவான தோட்டத்தை 150 வீடுகளை கொண்ட VK வெள்ளையன்புரம். அதே போல பதுளை மாவட்டத்தில் கூட நாயபெத்தவிலே 157 வீடுகளை கொண்ட இளஞ்சேலியன்புரம். இது மக்கள் தன்மானத்தோடு வாழும். அதே போல மலையத்துள்ள அரசியல் இது முற்று முழுதாகவில்லை என்ற ஒரு இல்லை, அதுதான் சொல்ல வருகிறேன். நான் சொல்லுறேன். அதே போல மலையகத்திலே பல அரசியல் தலைவர்கள் பெயரை கொண்ட சந்திரசேகரன் புரம், நடேசையர்புரம், ராஜலிங்கபுரம், கந்தையாபுரம், ஏன் நமக்கு போராட்டம் செய்த முல்லையா கோவிந்தன் பேரிலே கூட புறம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆரம்பிக்குது. வெறுமனே 4 ஆண்டுகள் தான். இந்த 4 ஆண்டுகளிலே இவ்வளோ வீடமைப்பு தேவை. அதை தான் சொன்னேன். இப்போ அந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆயுட்காலம் 2020 ஆகஸ்ட் மாதம் வரை இருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் 2019 நவம்பர் மாதம் நடைபெற்றதனால் 10 மாதம் எமக்கு இழப்பு ஏற்பட்டது. அந்த 10 மாதங்களிலே தான் இந்த வீடமைப்பு திட்டங்களை நிறைவு செய்ய முடியாமல் இருந்தது. அதே தான் சொன்னேன். அந்த கட்டி முடிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டங்களுக்கு மின்சாரம், குடிநீர், பாதை செய்து கொடுக்க முடியாத அரசாங்கம் என்ன அரசாங்கம்? அது கட்டப்பட்ட வீடுகளை முழுமை பெறாமல் இருக்குது. ஆகவே இது எல்லாமே நம்முடைய ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட விடயங்கள் தான். அதை விட இன்னொரு விடயம், குறிப்பாக இந்த நாட்டிலே அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேச சபையாக இருந்தது நுவரெலியா மாவட்டத்தில். ஒரு பிரதேச சபையில் 2 பிரதேச சபை, அதாவது அம்பேகம பிரதேச சபையும் நுவரெலியா பிரதேசம் 2 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட பிரதேச சபையாக இருந்தது. அந்த 2 பிரதேச சபை இந்த 6 பிரதேச சபையாக இருக்கிறது. அதாவது அம்பேகம பிரதேச சபை, நோவூர் பிரதேச சபை, மஸ்கெலி பிரதேச சபை, அம்பேகம பிரதேச சபை என்றும், நுவரெலியா பிரதேச சபை, கோட்டகல பிரதேச சபை, அக்கரப்பத்தின பிரதேச சபை, நுவரெலியா பிரதேச சபை என்று உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இத்தனை வருடங்களாக ஆட்சியில் இருந்தது கண்டும் காணாமல் இருந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இன்று அந்த பிரதேச சபைகளிலே பிரதேச சபை தலைவர்களாகவும் பிரதேச சபை உறுப்பினராகவும் நம்ம மலையத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த கட்ட தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து இருக்கிறோம். அவர்கள் அடுத்த கட்ட கொண்டு செல்லும் நேரத்தை முன்னெடுத்து இருக்கோம். அதே போல் ஒரே விடயத்தை சொல்லக்கூடிய இன்னொன்று, அதே போல் பிரதேச செயலகங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் 5 பிரதேச செயலகங்கள் தான் இருந்துச்சு. அதுவும் கொத்மலை, வளப்பனை, ஹங்குராங்கத்தையில் 1,00,000 பேருக்கு ஒரு பிரதேச செயலகம், பிரதேச செயலகங்கள் ஊற்றி கொடுக்கிறேன். அதே போல் இதே நுவரெலியா பிரதேச மக்களுக்கு ஒரு பிரதேச செயலகம் தான், அம்பேகம மக்களுக்கு ஒரே பிரதேச செயலகம் தான். ஆகவே இதனையும் நாங்கள் அதிகரித்து வர்த்தமானில் அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக இன்று நுவரெலியா மாவட்டத்தில் 12 பிரதேச சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. அதனை சில தடங்கல்கள் ஏற்பட்டனாலும் 10 பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 பிரதேச செயலகங்கள் வர்த்தமானி அறிவித்து இன்று இருக்கிறது. அதனை கூட தற்போது அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. ஏனென்றால் 2 லட்சம் பேருக்கு ஒரு பிரதேச செயலகத்தின் மூலம் மக்கள் எப்படி நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும்? அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் அதிகரித்தோம். அதை தவிர அது 12 ஆக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாம் முடிந்த அளவுக்கு 10 அதிகரித்து இருக்கிறோம். அதனை வர்த்தமானி அறிவித்ததை கூட இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளை கூட இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுது. அதாவது தங்க தாம்பூல தட்டத்திலே வைத்து கொடுத்திருக்கிறோம். அதனை கூட நடைமுறைப்படுத்த முடியாத இன்று ஒரு ராஜாங்க அமைச்சரோ தான் இருக்கிறாங்க. அதே போல் மலைய மக்களுக்கு என்று ஒரு அதிகார சபை உருவாக்கப்பட்டது. இன்று அந்த அதிகார சபை கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அது செயல்பாடற்று காணப்படுகிறது. ஆனால் அதிகார சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்க இந்த வரவு செலுத்த ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு என்று நீங்கள் கேளுங்க. அது நிதி ஒதுக்கப்படாமல் இந்த பேரளவில் சம்பளம் வழங்கியதால் என்ன பிரயோஜனம் இருக்குது? இது நம்மளது மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு நிறுவனம். அதனை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காலமாக செயல்படாமல் முடக்கப்பட்டிருக்காங்க. இதில் அரசியல் பார்க்கக்கூடாது. இது மக்களின் நலன். இறுதியிலே எல்லாரும் எங்களுடைய கொள்கைகள் வேறையாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கணும். இந்த நோக்கம் என்பது மக்களுக்கு நன்மை அடைய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதனை கூட செய்யாமல் இன்று இருக்கிறார்கள். இன்று உதாரணமாக நம்ம நல்லாட்சி அரசாங்க காலத்திலே மலைய மக்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே தோட்டம் என்ற பெயரை வைத்து நம்ம மக்களை இழிவுபடுத்தினோம். அதனை மாற்ற வேண்டும் என்பது தான் மலைநாட்டு புதிய கிராமங்கள் என்ற ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது. இன்று திருப்பி இந்த அரசாங்கம் திருப்பி தோட்ட உட்கட்டமைப்பு என்று மக்களை கேவலப்படுத்தும் வகையில் திருப்பி அந்த அமைச்சர், ஏன்னா அதை அந்த அமைச்சர் கொண்டு செல்வது எந்த தவறும் இல்லையே. ஏன்னா அதையும் நீங்கள் ஆரம்பித்த அமைச்சை நாங்கள் அதுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டோடு செயல்படுகிறது. ஆகவே ஏனென்னா நான் சொல்ல பதவி நிரந்தரம் அல்ல, அதுவும் அரசியல் பதவி நிரந்தரத்திலையும் நிரந்தரம் இல்லை. ஆகவே எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஆகவே நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலே தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சரி, நமது அமைச்சர் திகாமும் சரி, ஆக்கப்பூர்வமாக வேலை திட்டங்களை செய்து மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். அது யாரும் மறுக்க முடியாது. அது வரலாற்றில் என்றுமே அது பதியப்படும். ஆகவே இப்பொழுது கூட நாங்கள் எதிர்க்கட்சியின் ரீதியிலே மக்களுக்காக என்றும் நாங்கள் குரல் கொடுத்திருக்கோம். மக்களின் விரிவுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
இப்போது நீங்களும் அரசியலில் மாகாண சபையில் இருந்திருக்கின்றீர்கள், மத்திய மாகாண சபையில் நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர் நீங்கள். அதே போன்று உங்களுடைய கட்சி தலைவர் திகாம்பரம் அவர்கள், உங்களுடைய கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் நல்ல அனுபவசாலிகளாக இருக்கின்றீர்கள். ராஜாங்க அமைச்சர், தற்போது இருக்க ராஜாங்க அமைச்சருக்கு அனுபவம் குறைவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, அனுபவம் குறைவு மட்டும் இல்லை, ஒன்று அனுபவம் இருக்கணும், திறமை இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இது இரண்டும் அவருக்கு இல்லை. அது அவர் தான் முடிவு பண்ணார். இது மக்களுக்கு தெரியும். அதான் சொன்னேன், இந்த கேள்வியை நீங்கள் மக்களிடம் கேட்டிருந்தால் சரியான பதிலை கொடுத்திருப்பார்கள். ஏனென்றா இந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியவில்லையா? இன்று இந்த மலையத்தில் ராஜாங்க அமைச்சர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை. இன்று இந்த தடுப்பூசி பெற்றுவதற்குள்ள எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது மாவட்டங்களுக்கு முன்னுரிமை பெற்றுக் இருக்கிறார்கள். இது பற்றி குரல் கொடுப்பதில்லை. அது எல்லா விடங்களையும் இப்போ திருப்பி அதே விதத்தில் கூற விரும்பவில்லை. அந்த வீடமைப்பு திட்டங்களாக இருக்கலாம், அபிவிருத்தி திட்டங்களாக இருக்கலாம், எதுவுமே இல்லை. அதாவது ஒரு அமைச்சர் இருக்கிறாரா என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. மக்கள் தேடி பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். தெரிந்தானே, வலை வீசி தேட வேண்டும் போல அமைச்சர் எங்கே இருக்கிறார்கள். இப்பொழுது மட்டுமில்லை, நான் உண்மையான சொல்ல வேண்டும் என்றால், இந்த 2015 ஆண்டுக்கு முன்பு மாறி மாறி வந்த அரசாங்கத்திலேயும் மலைய சார்பாக அமைச்சர் இருந்தார்கள். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் மாறி மாறி வந்த அந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் கூட மலையத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதா, வளர்ச்சி ஏற்பட்டதா என்று சொல்லுங்கள். கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக, உட்கட்டமைப்புகள், வீடு அமைப்பு போன்ற எதிலாவது வளர்ச்சி ஏற்பட்டதா? இந்த பிரதேச சபைகளை சரி அதிகரித்தார்களா? பிரதேச செயலகத்தை அதிகரித்தார்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மற்ற பிரதேசங்களிலே காலி, மாத்தறை, பொலனறுவை, நாவலப்பீட்டிய போன்ற பிரதேச நகரங்கள் கூட பல்வேறு அபிவிருத்தி அடைந்திருக்கிறது. ஆனால் இந்த மலையத்தில் ஏதாவது ஒரு நகரம் அபிவிருத்தி அடைந்திருக்கிறதா? இந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தான் திகாம்பரம் அவர்கள் முயற்சியால் அந்த ஹெட்ட நகரத்தில் உள்ள அந்த முக்கியமான பாதை அகலப்படுத்தப்பட்டு அங்கு கட்டிட தொகுதி அமைக்கப்படுறதுக்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் எமக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம் வெறுமனே 4 ஆண்டுகள் தான். அவை இந்த 4 ஆண்டுகளுக்குள் நாங்கள் செய்த வேலைகளும் கடந்த 20 ஆண்டுகளாகவோ 40 ஆண்டுகளாக இருந்த அமைச்சர்கள் செய்த சேவைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவை எங்களுக்கு கிடைத்த அந்த குறுகிய கால சந்தர்ப்பத்தை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்போது ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள், 3 பெரும்பான்மை இருக்கிறது, ஜனாதிபதிக்கு 20வது சட்டம் அளவுக்கு அதிகமாக அதிகாரம் இருக்குது, நாங்கள் முக்கிய பங்காளி கட்சிகள் என்று கூறுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெருந்தோட்ட கம்பெனிகள் அடக்குவோம் என்று கூறினார்கள். இன்று இருக்குமிடமும் தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாலும் மக்கள் இதை முழு பலனை அனுபவித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு மக்கள் தான். ஆக இதுதான் தற்போது உள்ள நிலைமை. ஒவ்வொரு விடயத்திலும் மலையக மக்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அங்கே தடுப்பூசியில் ஆரம்பித்தால் தடுப்பூசியாக இருக்கட்டும், 5000 ரூபாயாக இருக்கட்டும், அபிவிருத்தி பணிகளாக இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு அரவிந்தகுமார் சார்பாக வாக்களிக்கிறார். இல்லை, உண்மையாலும் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான், கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயம் உண்டு. அதை நாங்கள் நேரடியாக கூறுகிறோம். உண்மையாலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ரீதியிலே நாங்கள் தெளிவாக இருந்தோம். எதை எடுத்தாலும் நாங்கள் அரசாங்கத்துக்கு விலை போக மாட்டோம், நாங்கள் மக்களுக்காகவும் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களையும் முன்னுரிமை அளிப்போம் என்று இருந்தோம். குறிப்பாக இந்த 20வது திருத்த சட்டம் என்பது ஒரு நாட்டுக்கு ஒரு பாதிப்பான ஒரு விடயம். இது அதாவது நமது நாட்டிலே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு மேலும் அதிகாரத்தை வழங்கும் ஒரு விடயம். இது அமெரிக்க ஜனாதிபதி கூட இல்லாத ஒரு இது. அதனால மீண்டும் நாடு ஒரு சர்வ அதிகார நிலைமைக்கு தள்ளப்படும். நாட்டிலே அதன் மூலமாக சட்டத்துறை, நிர்வாகத்துறையின் அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன. ஒன்று கொண்டு முரண்பாடுகள் நிலைமை இல்லை. அதாவது அந்த நிறைவேற்ற அதிகாரத்துறை எல்லாவற்றிலும் தலையீடு செய்யக்கூடியதாக இருந்தது. அதாவது நிறைவேற்ற அதிகாரத்துக்கும் அரசியல் அமைப்புக்கும் முரண்பாடான விடயங்கள். அது அந்த நிறைவேற்ற அதிகாரம் எல்லாவற்றிலும் தலையீடு செய்வதாக. ஆணைக்குழுக்களுக்கு அதிகாரம் இல்லை. பாராளுமன்ற அரசியலமைப்பு பேரவை ஒன்று இருந்துச்சு, அந்த பேரவை நீக்கப்பட்டு பாராளுமன்ற பேரவை என்று பேரளவிலே ஒரு பேரவை உருவாக்கப்பட்டு இப்போ பல விடயங்கள் இது ஒரு நீண்ட கால ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக. நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது கூட ஒரு பேச்சாளர் ஒருத்தர் கூறினார், இந்த 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவளித்தவர்கள் வரலாற்றிலே எத்தனை ஆண்டுகள் வரலாற்றிலே தேச துரோகிகளாக பதியப்படுவார்கள் என்று அவர் கூறியிருந்தார். அதை தெளிவாக சுட்டி காட்டினார். 7 முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர், இவர்கள் வரலாற்றிலே தேச துரோகிகளாக பதியப்படுவார்கள் என்று கூறினார். அந்த அளவுக்கு இது ஒரு பாரதூரமான ஒரு விடயம். உண்மையாலும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்திருக்கால் இந்த 20வது திருத்த சட்டம் நிறைவேற்றிருக்க முடியாது. ஆகவே அரசாங்கத்தில் அந்த பலம் இருக்கவில்லை. ஆகவே
ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இன்று அவர்கள் வாக்களித்த மக்களையும் ஏமாற்றி விட்டு நாட்டுக்கு ஒரு பாரிய துரோகத்தை செய்து விட்டார்கள். இது எதிர்கால சந்ததியினரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகவே இன்று அந்த 20வது திருத்த சட்டம் மூலம் அதிகமான அதிகாரம் வழங்கப்பட்ட நாடு தான் இன்று தன்னிச்சையாக அவர் செயல்படுகிறார். குறிப்பாக இந்த கொழும்பு துறைமுக அவர் சட்டம் மூலமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் தனது அதிகாரத்துக்கு ஏற்ப அவர் செயல்படுகிறார். பாராளுமன்றத்துக்கோ நீதித்துறைக்கோ எந்த விதமான பொறுப்பு கூற தேவையில்லை என்ற நிலைமையிலே அவர் செயல்படுகிறார். அவை இது உண்மையாலும் நாட்டுக்கு ஒரு பாரதூரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயம். அவை இதற்கு வாக்களித்தவர்கள் யாராக இருந்தாலும் மன்னிக்க முடியாது. இதில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு உறுப்பினர் வாக்களித்தது மிகவும் வருந்தத்தக்க கூடிய விடயமாக நான் கருதுகிறோம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற விதத்தில் இந்த 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு வாக்களித்தவர்களுக்கு அரசாங்கத்திடம் என்ன கிடைத்தது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நாங்கள் அரசாங்கத்தோடு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. எங்களை அந்த நேரத்தில் நிறைய பேரை தொடர்பு கொண்டார்கள். எங்களை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் யாரை தொடர்பு கொண்டால் தமது வலையிலே விழுவார்கள். அது வலையை போடும்போது, மீன் பிடிக்க வலையை போடும்போது எந்த மீனை பிடிக்கலாம் என்று போடுவார்கள். அவை நாங்கள் அதுக்கு விலை போக மாட்டோம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று தெரியும். அவை எங்களை அணுகவில்லை. மற்றவர்கள் எந்த காரணத்துக்காக போனாக என்ன உண்மையாலும் நாட்டுப்பற்றோடு போகவில்லை. அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். நாட்டுக்காகவோ நாட்டுப்பற்றோடு போகவில்லை. ஏதோ ஒரு சுய தேவைக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக சென்று விட்டார்கள். அது சொந்த தேவையாக இருக்கலாம், இல்லாட்டி அது காட்டி கொடுப்பாக இருக்கலாம், வாக்களித்த மக்களை ஏமாற்றியதாக இருக்கலாம், அல்லது தமது சார்ந்த கட்சியை செய்த துரோகமாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சுய தேவைக்காக தமது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சென்று விட்டார்கள் மட்டுமே தெரியும். தொடர்ந்தும் பல விடயங்கள் காத்திருக்கின்றது. பேசலாம். ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது இது ஜாயின் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை. இது நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். உதயகுமார் அவர்களை நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களது மிக முக்கியமான பிரச்சனை 1000 ரூபாய் சம்பள பிரச்சனை. அதையும் தாண்டி அவர்கள் பல ஊடகங்களில், பல தொலைக்காட்சிகளில், வானொலிகளில் சொல்கின்றார்கள், யாரும் இனி வந்துடாதீங்க, ஓட்டு கேட்டு வந்துடாதீங்க என்ற அவர்களது அந்த மொழியிலே அவர்கள் அந்த வேதனையோடு சொல்கின்றார்கள். ஏன் அப்படி சொல்கின்றார்கள்? உண்மையாலும் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை நீண்ட காலமாக ஒரு இழுபறியான ஒரு பிரச்சனை. இதுவரை அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இன்று கூட 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மட்டும்தான். ஆனால் அது நிரந்தர தீர்வு அல்ல. அதாவது 1000 ரூபாய் பெற்றுக் கொடுத்தால் அது தீர்வு என்று கூறினார். உண்மையாலுமே 1000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் பிரச்சனையின் உச்சகட்டமே ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது 1000 ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக கூறப்பட்டு அதிகமாக கொழுந்து பறிக்க சொல்லி, அது கொழுந்து அளவை அதிகரித்து, வேலை சுமையை அதிகரித்து வழங்குவது சம்பள அதிகரிப்பு அல்ல. உண்மையாலும் இது வேலைப்பளு அதிகரிப்பு, தொழில் சுமை அதிகரிப்பு. அதுதான் இது உண்மையான. இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதுக்கு முன்பு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அன்னளவாக, ஒவ்வொரு தோட்டங்களும் சில மாற்றங்கள் இருக்கலாம், அன்னளவாக 15-14 கிலோ தேயிலை பறிக்க வேண்டும். அதற்கு 750 ரூபா வழங்கப்பட்டது. தற்போது 1000 ரூபா வழங்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் 20 கிலோ பறிக்கப்பட வேண்டும். அப்போது நீங்கள் அன்னளவாக பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே அந்த 15 கிலோவுக்கு 750 ரூபாய் என்ற ரீதியில் 50 ரூபாய் என்ற ரீதியில் வழங்கப்பட்டது. அன்னளவாக நான் பார்க்கும்போது தற்போது 1000 வழங்கப்படுகிறது, ஆனால் 20 கிலோ. அப்போ அதே 50 ரூபாய் என்ற ரீதியில் தான் வழங்கப்படுகிறது. ஆகவே இது சம்பள அதிகரிப்பு இல்லை, அது வெறுமனே அவரோட தொழில் சுமை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்ட பிறகு பெருந்தோட்டத்தில் பல முரண்பாடுகள் உருவாகி இருக்குது. அவர்களுக்கான நியாயமாக வழங்க வேண்டிய உரிமைகள், சலுகைகள் போன்றவற்றை கம்பெனிகள் புறம் தள்ளுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் அந்த முகாமையாளருக்கும் பெருந்தோட்ட தொழிலாளருக்கும் இடையே பல்வேறு விதமான முரண்பாடுகள் தோன்றி இருக்கின்றன. அவை ஒரு சுமூகமான சூழ்நிலை அங்கு இல்லை. அவை பல குளறுபடிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இன்று காலையிலே, இன்று 1ஆம் தேதி, இன்று காலையில் கூட 6:30 மணியிலிருந்து எனக்கு பல அழைப்புகள் வந்திருக்குது. ஏனென்றால்
படிக்க வேண்டிய கொழுந்தின அளவை அதிகரித்து கம்பெனிகள் உத்தரவிட்டு இருக்கிறார். அதனை படிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் உங்களுக்கான முழு சம்பளத்தை வழங்க மாட்டோம், இல்லாவிட்டால் நீங்கள் படிக்கும் கொழுந்துக்கு ஏற்பத்தான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம் என்று இன்று காலையிலே பல பிரதேசங்களில் பல தொழிலாளர்கள் எனக்கு இது தன்னிச்சையான செயல்பாடாக, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக இது இந்த தொழிலாளர்கள் பிரச்சனைகளுக்கு இந்த கூட்டு ஒப்பந்தமோ அல்லது இந்த சம்பள நிர்ணய சபையோ நிரந்தர தீர்வு அல்ல. ஏன்னா கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். 1992ஆம் ஆண்டு தோட்டங்கள் அரசுரிமையாக்கப்பட்ட பிறகு கூட்டு ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்தே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான முறையில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 20-28 வருடங்கள் ஆகியும் கடைசி வரைக்கும் 750 ரூபாய் என்ற ரீதியில் மட்டும்தான் இருந்துச்சு. எத்தனை 20 வருடங்களில் 700 என்ற நிலைமைக்கு மட்டும்தான் வந்திருக்கும். குறிப்பாக 1998ஆம் ஆண்டு அவர்கள் 95 ரூபாய் வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு வரை அவர்களுக்கு 500 ரூபா சம்பளம் தான் வழங்கப்பட்டது. அப்போ 20 ஆண்டுகளில் 400 ரூபா மட்டும்தான் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ வருட ரீதி அன்னதாக பார்த்தா இவ்வளோ 20 ரூபா மட்டும்தான் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க அது மக்களுக்கு செய்யப்பட்ட ஒரு பாரிய ஒரு அநீதியாகத்தான் பார்க்கிறோம். அதே போல் சம்பள நிர்ணய சபையிலும் ஒரு நிரந்தர தீர்வு இது பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் உதாரணமாக தனியார் துறை ஊழியர்களுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி வருடந்தோறும் சம்பளம் அதிகரிப்பு வழங்கப்படுகிறது. சம்பளத்தை அதிகரித்து விட்டு வேலை நேரத்தையோ அல்லது வேலை பழுவு அதிகரித்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் தொழிலாளர்கள் மட்டும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எமது நோக்கம். என்னை பொறுத்தவரையிலே இதற்கு தீர்வு பெற்றுக்கொள்ள இன்று இந்த உலகத்தின் மாற்றத்துக்கேற்ப ஒரு புதிய சட்டத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது இந்த தோட்டங்களை பிரித்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது சட்ட ரீதியாக எழுத்து மூலமாக வழங்கப்பட வேண்டும். வழங்கப்பட்டு அவர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாகவோ சிற்றுடர்களாக மாற்றப்பட வேண்டும். அது மூலமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நிலையான அவர்கள் தொழில் ஏற்படும். தொடர்ந்து அவர்கள் தொழிலாளிகளாக இல்லாமல் அதன் மூலமாக அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதே போல் ஒரு விதத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவி தொழிலாளியாக இருக்கலாம். ஆனால் அந்த தோட்டத்தை வழங்கும் போது அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் பங்களிப்பு இருக்கும். பங்களிப்பு இருக்கும்போது அதிகமான கொழுந்து பறிக்கலாம். பறித்து அது உற்பத்தியும் அதிகரிக்கும். அதே போல் அது சுற்றி இருக்கும் அந்த நிலப்பரப்பை கூட அவர்கள் விவசாய நடவடிக்கைகள் அல்லது கால்நடை நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபடலாம். அப்பொழுது அந்த உள்ளூர் உற்பத்தியும் பெருகும். நாட்டில் பால் உற்பத்தி பெருக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். உண்மையாலும் மலையத்தை பொறுத்தவரையிலே தேயிலை கப்பால் விவசாயம் கால்நடைக்கு உகந்த இடம். அதனையும் நாங்கள் ஏற்படுத்தலாம். உள்ளூர் உற்பத்தி பெருக்கலாம். நாட்டின் பொருளாதாரமும் வளரும். அது அந்த தொழிலாளிகளின் வாழ்வாதாரமும் ஏற்படும். அடுத்தது தொழில் வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் முழு நேர தொழிலாகவும் சரி பகுதி நேர தொழிலாகவும் ஈடுபடலாம். இத்தனை வரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்தவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது தான் எமது நோக்கம். இந்தியான ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பித்தது மூலம் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கலாம். அல்லாது தொழிலாளர் தொடர்ந்து தொழிலாளிகளாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த முரண்பாடுகளோடு அவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே இதற்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கவோ பங்களிப்பு செலுத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். எமது இறுதி நோக்கம் இந்த தொழிலாளர்கள் சிறு தோட்ட உரிமையாளர்களாக சிற்றுடையமாக மாற்றப்பட வேண்டும் என்பது தான் எமது ஒரே குறிக்கோள். இப்படி நீங்கள் குறிப்பிடும்போது 2 தடவை அமைச்சராக இருந்திருக்கின்றார் திகாம்பரம் அவர்கள் மலையகத்தில். அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே கேபினெட் அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களால் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு முயற்சியும் பலனளிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொல்கின்றார்கள், நாங்கள் பெரு வெற்றி அடைந்திருக்கின்றோம், 1000 ரூபாய் பெற்றுக் கொடுத்ததில்லை. எவ்வாறு அவர்கள் இந்த வெற்றியை தனதாக்கி கொள்ள முடியும்? இதற்கு நான் பதில் சொல்ல தேவை அவசியமே. நீங்களே கூறினீர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர் சொன்னால் யாருமே இனிமேல் தோட்ட பக்கத்துக்கு வர வேண்டாம் என்று. என்ன காரணம்? இந்த 1000 ரூபாய் என்ற பெயரிலே மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். அதாவது ஏற்கனவே பல தடவைகள் நான் இது கூறியிருக்கேன், பாராளுமன்றத்தில் கூறுகிறேன். வெறுமனே ஒரு போர்டில் அந்த பேர் பலகையில் மட்டும்தான் 1000 ரூபாய் இருக்குது. ஆனால் உள்ளே பல குளறுபடிகள் இருக்கிறது. இது முழுமையான அவர்கள் பெருமையை மார்த்தட்டி கொள்ள வேண்டும். இன்னும் மக்களுக்கிடையே போய் சேர்ந்து அவர்கள் தெளிவாக சொல்வார்கள். அதுதான். ஆனால் எந்த தைரியத்தில் சஜித் பிரேமதாஸ் 1500 ரூபாய் பெற்றுத் தருவதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் பெற்று தருவதாக கூறப்பட்டது. எல்லாரும் தானே கூறினார்கள். இந்த மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம், கோட்டபாய ராஜபக்சே இருக்கலாம். அதை தான் நான் சொல்லுகிறேன். என்னவென்றால் இந்த 1000 ரூபாய் கோரிக்கை என்பது சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்பு வைக்கப்பட்ட கோரிக்கை. அந்த 5-6 வருடங்களில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. நான் பாராளுமன்றத்தில் கூறினேன், இப்பொழுது நீங்கள் 1000 ரூபாய் வழங்கினாலும் கூட
அது மக்களின் முழுமையான தேவையை பூர்த்தி செய்வதாக இல்லை. தற்போது உள்ள வாழ்க்கை செலவு, விலைவாசி உயர்வு மற்றும் அந்த நமது நாட்டின் நாணயத்தின் பெறுமதி போன்றவற்றை ஒப்பிடும்போது 1395 ரூபாய் வழங்கியிருக்கப்பட வேண்டும். அதுதான் அன்று உள்ள நிலைமைக்கு இன்றுள்ள நிலைமைக்கும். அவை குறைந்தபட்சம் இந்த 1000 ரூபா மட்டும்தான் கிடைத்தது. 1000 ரூபா இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நாள் சம்பளத்துக்கு வேலை செய்யும் பலர் இருக்காங்க, கட்டிட தொழிலாளிகளாக இருக்கலாம். அவர்கள் வழங்கப்படுவது 1500 மேல் வழங்கப்படுகிறது. அவை ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் வழங்குவதற்கு இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் முயற்சிப்பதில்லை. அவர்கள் லாபம் வரும்போது அதை மறைத்து நஷ்டம் என்று காட்டிக்கொண்டு அது இன்னும் இலங்கை தேயிலை கடந்த காலங்களில் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளின் அந்த செயல்பாடு தான். இன்று நம்மை விட பின்தங்கிய நிலையில் இருந்த கென்யா, வியட்நாம் போல நம்மை விட முன்னோக்கி செல்கிறது. முக்கிய காரணம் அவர்கள் புதிய தொழில்நுட்பங்களோடு மட்டும் இல்லாமல் அந்த தொழிலாளர்களை சரியான முறையில் பராமரித்து இருக்கிறார்கள். அதனை சரியான முறை நடைமுறை இங்கு வந்து இந்த பெருந்தோட்ட துறையில் இந்த நிரந்தர தொழிலாளர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டு வருது. அதுக்கு என்ன காரணம்? இந்த சம்பள பிரச்சனை தான். பெருந்தோட்ட துறையில் சரியான முறை சம்பளம் வழங்கப்படாதனால்தான் தான் அவர்கள் பெருந்தோட்ட துறையை விட்டு விலகி செல்கிறார்கள். யாருமே தமது நிலப்பரப்பை விட்டு விலகி செல்ல நினைக்க மாட்டார்கள். தமது பூமியில் இருக்க வேண்டியதான் நினைக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் செல்கிறார். காரணம் என்றால் அந்த தொழிலாளர் இழைக்கப்படும் அநீதி, அவர்கள் சம்பள பிரச்சனை போன்றவற்றும் அது கைவிட்டு செல்லப்பட்ட நிலையம் இருக்குது. இன்று 4.5 லட்சம் இருந்த தொழிலாளிகள் எண்ணிக்கை 2 லட்சமாக குறைந்து தற்போது 1,32,000 குறைந்திருக்கிறது. அவை இதுக்கு காரணம் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் செயல்பாடு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதில்லை. அரசாங்கமும் அந்த பெருந்தோட்ட கம்பெனிகளின் சார்பாக தான் செயல்படுகிறது. அதே போல் கூட்டு ஒப்பந்தத்தில் உள்ள தொழிற்சங்கங்களும் ஒரு சில தொழிற்சங்கங்களும் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்பாக தான் கடந்த காலங்களில் செயல்பட்டது நாங்கள் தெளிவாக தெரியும். அது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பது பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு சார்பானது, பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதகமானது. ஆகவே கடந்த காலங்களில் பல விடயங்களை நாங்கள் என்ன இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை தான் கூறுகிறோம். இதில் முழுகாமல் ஒரு நிரந்தர தீர்வு என்பது அவர்களுக்கு அந்த சிற்றுடைமையாக ஆக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு நிரந்தர தீர்வு. ஒரு விடயத்தை கூற நீங்கள் ஏற்கனவே கூற திரு திகாமரம் 2 முறை அமைச்சராக இல்லை. அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தினால் முழுமையான கேபினட் அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பு ஒரு சில மாதங்கள் மட்டும் ஒரு பிரதி அமைச்சராக, அது சில மாதங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அவருக்கு வழங்கப்பட்டது. சரி, 1000 ரூபாய் பிரச்சனையை தாண்டி இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை பற்றி பேசலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். இது டான் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நூறலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். மொத்தமாக பாராளுமன்றத்தில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். ஆளுக்கு ஒரு தொகுதியில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாட்டில் இந்த கோவிட் பிரச்சனையும் தாண்டி இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது? இன்று நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் தலை தூக்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் தோல்வி என்று எல்லாரும் கூறுகிறார்கள். என்னை பொறுத்தவரை அரசாங்கம் படுதோல்வி என்று தான் கூறுவேன். எல்லா துறைகளிலும் அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கிறது. இன்று நாட்டின் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்திருக்கிறது. நாட்டின் கடன் சுமை அதிகரித்து கொண்டு செல்கிறது. அதோடு இந்த நாட்டிலே விலைவாசி உச்சத்தை தொட்டு இருக்கிறது. அதுபோல் அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட தட்டுப்பாடு நிலவுகிறது. இன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடு விதித்தது. ஆனால் அதனால் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவது மட்டுமில்லாமல் தரம் குறைந்த பொருட்கள் சந்தையிலே இருக்கிறது. அத்துடன் இன்று நம்ம நாட்டின் முக்கிய உணவான அரிசி ஒரு ஒரு குழுவினர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற அரிசி மாஃபியா. அதே போல் உங்களுக்கு தெரியும், சீனி இறக்குமதிக்கு வரி குறைத்தார்கள். 50 ரூபாயாக இருந்த சீனியின் வரியை 25% குறைத்தார்கள். அதனால் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய 1600 கோடி இழப்பு ஏற்பட்டது. அவை நாட்டின் பொருளாதார சிக்கலில் இருக்கும்போது இவ்வாறான குளறுபடிகள் தான் நடந்த வண்ணமே இருக்கிறது. அவை இன்று சீனாவின் கடன் வலையிலே நாடு சிக்கி தவிக்கிறது. அண்மை காலம் வரை சீனாவின் கடன் வலையில் மட்டும்தான் சிக்கிறது. இப்பொழுது சீனாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் இலங்கை விழுந்திருக்கிறது. அதனால் சர்வதேச நாடுகளிலிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோம். குறிப்பாக மற்ற நாடுகளிலிருந்து
கடன் பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சர்வதேச நாணய நிதியம் கூட இலங்கைக்கு கடன் வழங்க முடியாத நிலைமை இருக்குது. ஏன்னா இலங்கையின் கடனை திருப்பி செலுத்தும் அந்த தரம் குறைந்து இருக்கிறது. அதனால் மற்றும் முக்கியமான நாடுகள் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இந்தியா போன்ற பல நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்வதிலிருந்து பின்வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் இன்று இலங்கை பங்களாதேஷிடமிருந்து கடன் பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் என்பது அண்மை காலம் வரை உலகிலே மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்று. அந்த நாடு உருவாகி 50 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதாவது 1971ஆம் ஆண்டு தான் பங்களாதேஷ் என்ற நாடு உதயமாகியது. இந்த குறுகிய காலத்துக்குள் நமக்கு கடன் வழங்கும் அளவுக்கு அந்த நாடு உயர்ந்திருக்கிறது, வளர்ச்சி அடைந்திருக்குது. நாங்கள் பங்களாதேஷிலிருந்து கடன் பெறும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், வீழ்ச்சி அடைந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்று நம்ம நாட்டிலே வெளிநாட்டு கையிருப்பு மிகவும் குறைவாகத்தான் இருக்குது. நாட்டிலே வெளிநாட்டு நாணய கையிருப்பு இருக்க வேண்டும். நமது நாட்டிலே வெறுமனை இருப்பது $4 பில்லியன் தான் கையிருப்பில் இருக்குது. இதே பங்களாதேஷை பார்த்தீர்கள் என்றால் 44 பில்லியன் அமெரிக்க கையிருப்பில் வைத்திருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த பொருளாதார ரீதியாக அந்த பலமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே என்ன நடக்கிறது யாருக்குமே தெரியாது. போகிற போக்கை பார்த்தா நான் நினைக்கிறேன் எதிர்வரும் காலங்களிலே மால்டீவ்ஸ், சோமாலியா போன்ற நாடுகளிலிருந்து கடன் பெறும் நிலைக்கு நாடு தள்ளப்படுமா என்னோட சந்தேகம் நிலவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் அனைத்து துறைகளுமே வீழ்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் சுகாதாரம், கல்வி அனைத்து துறைகளும் மட்டும் வீழ்ச்சி அடைந்திருப்பது மட்டும் இல்லாமல் இன்று இந்த கொழும்பு துறைமுக சட்ட மூலம் என்ற ரீதியிலே நாட்டின் இறையாண்மைக்கு ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நம்ம நிலப்பரப்பு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலப்பரப்பு முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. சீனாவை தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது. குறிப்பாக அந்த நிலப்பரப்பிலே தமிழ் மொழி புறக்கணிப்பு கூறப்பட்டது. அந்த தமிழ் மொழி புறக்கணிப்பை சுட்டி காட்டும் போது அதுக்கு பதில் அளித்தது யார்? சீன தூதரகம். அப்போ இலங்கை அரசாங்கம் அதுக்கு பதில் அளித்திருக்கணும் அல்லது நிவர்த்தி செய்திருக்கணும். சீன தூதரகம் பதில் அளிக்கிறது என்றால் அது முழுமையான சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குது. அதே போல் அந்த கொழும்பு துறைமுக நகர சட்ட நிலப்பரப்பை பார்வையிடுவதற்கு சீன தூதரகம் நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்தது. நமது நாட்டின் நிலப்பரப்பை பார்வையிடுவதற்கு சீன அனுமதி அளிப்பது சீன தூதரகம் யார்? நமக்கு அழைத்து செல்வது அல்லது அனுமதி அளிப்பது சீன தூதரகம் என்றால் முழுமையாக சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்கு வேறு எந்த விதமான ஆதாரமும் உதாரணமும் தேவையில்லை. இந்த வகையான ஒரு நிலைப்பாடு தான் காணப்படுகிறது. அதுபோல் தற்போது இந்த நாட்டிலே நமது தமிழ் சிறுபான்மை மக்களின் அனைத்து உரிமைகளையும் பறிக்கப்பட்டது. தற்போது நமது மொழி உரிமையும் பறிக்கப்பட்டிருக்குது. அந்த கொழும்பு துறைமுக நகரத்தில் மட்டுமல்லாமல் சட்டமா அதிபர் காரியாலயத்தில் தமிழ் மொழி முறைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இலங்கை அரசாங்கம் தற்போது அந்த கொழும்பு துறைமுகத்திலே முன்பக்க பெயர் பலகையிலே சீன மொழியும் ஆங்கில மொழியும் இருந்ததன் காரணத்தால் இப்போது GLPC அவர்கள் கூறுகிறார் மொழிக் கொள்கையை பின்பற்றுங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறார். கட்டளை இல்லை, கோரிக்கை விடுகிறார் அவர்களிடம். இப்பொழுது தான் அந்த ஆபத்தோ அந்த இது அவர்கள் தெரிந்திருக்குது என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கொழும்பு துறைமுக நகர சட்டமூலம் என்பது முழுமையாக நமது நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. எதிர்வரும் காலங்களில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக அந்த ஆணைக்குழுவுக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரம் வழங்கப்பட்டது. நமது நாட்டின் மாகாணங்களுக்கு இல்லாத அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு இல்லாத அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலே யார் முதலீடு செய்வது என்பதை முடிவு செய்வது அந்த ஆணைக்குழு. அதேபோல் இளைஞர்களுக்கு முதலீடு செய்ய முடியாது. இலங்கை ரூபாயில் முதலீடு செய்ய முடியாது. அதுவும் நீங்கள் இலங்கையர் முதலீடு செய்வதாக இருந்தால் வெளிநாட்டு நாணயத்தில், அதுவும் வெளிநாட்டில் உங்களுக்கு பணம் இருந்தால் தான் முதலீடு செய்யலாம். அங்கு முதலீடு செய்வர்களுக்கு அனைவருக்குமே வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வரி விலக்கு அளிக்கப்பட்டவர்கள் துறைமுக நகரத்துக்கு வெளியேயும் முதலீடுகள் செய்யலாம் அந்த வரி சலுகையோடு. அப்பொழுது உள்நாட்டில் உள்ள முதலீட்டாளர்கள் நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாமல் கசினோவுக்கு வரி விலக்கு அளிக்க, உலகத்தில் எந்த நாட்டுக்காவது கசினோவுக்கு வரி விலக்கு அளிப்பார்களா? கசினோவுக்கு மற்ற நாடுகளை 49% வரி அறவிடுகிறார்கள். வரி விலக்கு கசினோவுக்கு வரி விலக்கு அளிப்பது மூலம் நாட்டுக்கு என்ன நன்மை? அது போர்ட் சிட்டியா அல்லது கசினோ சிட்டியா என்பது சந்தேகம் எழுகிறது. இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள் இந்த நாட்டில் நிலவுகிறது. இந்த நாட்டை பாதுகாப்பதாகவும் நாட்டின் உண்மையான பற்றாளர்கள் என்று கூறி வந்தவர்கள் இந்த நாட்டின் உள்ள அனைத்து வளங்களையும் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள் அளிக்கப்படுகிறது. காடழிப்பு ஏற்பட்டது. சிங்கராஜ வனம் அளிக்கப்பட்டது நான் கண்கூடாக பார்த்தோம். இந்த கடல் வளங்கள், நமது கடல் நிலப்பரப்பு நாசமாக்கப்படுகிறது. இது ஒரு முதல் தடவையே இல்லை, பல தடவை அரசாங்கம் நினைக்கிறது போல கடன் வளத்தை நீங்கள் நாசமாக்கினாலும் பரவாயில்ல, அதற்கான இழப்பீடுகளை பெற்றுக்கொண்டால் போதும் என்று எப்படியாவது பணத்தை பெறணும்னு நினைக்கிறார்கள். தவிர நமது நீண்ட கால கடல் உயிரினங்களாக இருக்கலாம், நம்ம நிலப்பரப்பாக இருக்கலாம், இந்த சுற்றாடலை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது. இதற்கு
இந்த வாக்களித்த மக்கள் இன்று வாக்களித்த மக்களை இன்று வேதனைப்படும் அளவுக்கு மாறி இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்துக்குள் இந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்து ஒரு சிறப்பான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். அது அனைத்து மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது அரசாங்கம் கேட்காத ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா புதிய தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு நிறைவு இருக்குது. ஆகவே இந்த பல்லின மக்கள் வாழும் இந்த நாட்டிலே அனைத்து இன மக்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் எமது நோக்கம். ஆகவே தற்போது அந்த பாராளுமன்ற ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த குழுவுக்கு பொதுமக்களாக இருக்கலாம், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள், சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே வந்து முன்மொழிகளை முன்வைக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே அதன் மூலமாக ஒரு எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் முறை வரப்பட வேண்டும். ஆகவே நாட்டிலே ஒரு நேர்மையான அரசாங்கம் உருவாக்குவதற்கு வழிவகுக்க வேண்டும். கடந்த காலங்களிலே அனுபவங்களை கொண்டு மக்கள் ஒரு சிறந்த முடிவை எதிர்காலத்தில் எடுப்பார்கள் நினைக்கிறோம். இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு சுபீட்சமான எதிர்காலம் ஏற்பட வேண்டும். இந்த கொடூரமான கொரோனா தொற்றிலிருந்து நாடு மீள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு அனைவருக்கும் ஆண்டவனின் நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நூறலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டார். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எனவே இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக மலையகத்தில் ஏற்பட்டுள்ள பல மாற்றங்கள், பல விடயங்கள், பல செய்ய வேண்டிய அபிவிருத்தி பணிகள் என்று பல விடயங்கள் பற்றி பேசியிருந்தோம். இதுபோன்று மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.